வராகி சிலைய வீட்ல வச்சிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஏன்னா, அ அந்த விஜே அர்ச்சனான்னு ஒருத்தவங்க ரொம்ப பிரபலமானவங்க. அவங்க கூட சொன்னாங்க, "என் வீட்ல வராகி வச்சேன். வச்ச உடனேயே ஒரு மாரி அவங்க வீட்ல நடக்கிறதெல்லாம் அடுத்தடுத்து ஒரு மாரி ஒரு பயத்த உண்டாக்குற மாரியே இருந்துச்சு." எதனால இந்த வராகி சிலைய வீட்ல வைக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயமா? நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் சார். எந்த ஒரு இறைவனும் வழிபடத்தக்கவன் தான். அதில ஏற்றமோ, மாற்றமோ இல்ல குழப்பமோ கிடையாது. ஆனால் ஒரு தெய்வ வழிபாடு, உபாசனை என்று வரும்பொழுது, அதற்குண்டான நெறிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். இப்போ ஒண்ணும் இல்ல. ரொம்ப புரியிற மாரி சொல்லுவோம். ஒரு வெடிகுண்டு வச்சிருக்காங்க. தப்பா சொல்லல. பட்டாசுகள், வெடி மருந்து பொருட்கள் இருந்தால், நாம் அதை எப்படி பாதுகாப்போம்? அதற்குண்டான வழிமுறைகள் இருக்கும் இல்லையா? பட்டாசு, வெடிமருந்து பொருள் இருக்குன்னா, இந்த இந்த விஷயங்கள் இருக்கும்பொழுது எதெல்லாம் அது பக்கத்துல வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கேத்த மாரி நம்ம சரி பண்ணிப்போமா? ஆமா. அப்போ அந்த பட்டாசு பொருட்கள் நம்மை பொழுதுபோக்காக மகிழ்விப்பதற்கும் பயன்படுகிறது. சில மலைகளை வெட்டி தகர்க்க முடியாத விஷயங்களை தகர்ப்பதற்கும் பயன்படுகிறது. அதுபோல நம் எதிரிகளை நம்மிடமிருந்து விலக்குவதற்கும், அதாவது அவங்கள அழிக்கிறதுன்னு இதுல அர்த்தம் கிடையாது. விலக்குவதற்கும். ஏன்னா எதிரி எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய உண்மையான நல்ல முயற்சிகள்ல அடியெடுத்து வைக்கும் பொழுது, நாம நேர்மையான வழியில பாதையில போயிட்டு இருப்போம். அவன் குறுக்கு வழியில ஜெயிக்கணும்னு நினைக்கும் பொழுது, என்னைக்குமே இந்த கலியுகம் என்பது தீயவர்களுக்கு நிறைய இடம் கொடுக்கும். தீய சக்திகளுடைய சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காலம் அது. அதனால அந்த கலி புருஷனுடைய ஆற்றலால தீயவைகள் வெல்லுவதைப் போன்று, வெற்றி பெறுவதைப் போன்று ஒரு மாய பிம்பம் உருவாக்கப்படும். அந்த மாய பிம்பத்தை தகர்ப்பதற்கு வராகியினுடைய வழிபாடு அவசியம். அப்போ வீட்டில் அந்த வராகியை வைக்கலாமானா தாராளமாக வைக்கலாம். ஆனால் எந்தெந்த விதத்தில் வைக்க வேண்டும்? அந்த அம்மனுக்குன்னு ஒரு பீடம் வைக்கணும். ஒரு சின்ன ஒரு பெட்டி மாதிரி செஞ்சு வழிபாட்டு நேரத்தில் மட்டும் அதை திறந்து வைப்பது. அதை போல வழிபாட்டிற்கு பிறகு ஒரு சின்ன ஒரு பால், ஒரு கல்கண்டு இதெல்லாம் வச்சு நிவேதனம் செய்து அம்மாவை சாத்தி வைக்கிறது. இதெல்லாம் பண்ணோம்னு சொன்னால் அம்பிகை கண்ணை இமை காப்பதை போல் நம் குடும்பத்தை பாதுகாப்பாளுங்கிறது தான் உண்மை. அது மாதிரி இல்லாமல் 10ஓட 11ன்னு சொல்லி நம்ம வராகியை வச்சோம் அப்படின்னு சொன்னால், நம்மை கொண்டு வைத்து வழிபாடு செய்யக்கூடியவங்க முறையாக தன்னை வழிபாடு செய்யலை அப்படிங்கும்போது அதை உணர்த்துவதற்காக சில சோதனைகளை அம்மன் கொடுப்பாள். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் இறை வழிபாடு, வராகி வழிபாடு சில எல்லைகளுக்கு உட்பட்டு செய்யப்பட்டிருக்கிறதே தவிர பயப்படக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. 8 கை வராகி வச்சு, அதாவது பொதுவாகவே சார் எல்லார் வீட்லேயும் ஒரு கட்டை விரல் அளவு விக்கிரகம் வச்சுக்கலாம். எல்லார் வீட்லையும், இப்போ உங்கள் வீடாக இருக்கலாம், எல்லார் வீட்லேயும் ஒரு கட்டை விரல் அளவு விக்கிரகம் யார் வேண்டுமானாலும் வைத்து பூஜிக்கலாம், தப்பு இல்லை. அந்த கட்டை விரல் அங்குஷ்டம்னு சொல்லுவாங்க. அதை நோக்கி 1 இன்ச்சு 1 அடி உயர்ந்திருந்தாலும் அதற்கான வழிபாடை முறைப்படுத்தி தான் நம்ம செஞ்சே ஆக வேண்டும். எல்லா விக்கிரகத்துக்கும் பொருந்தும். இதுவும் வராகி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வராகியினுடைய மூல மந்திரங்கள், பீஜ மந்திரங்கள், மாலா மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள், இந்த முறைகளை முறையான ஒரு குரு, ஒரு ஆச்சாரியரிடமிருந்து உபதேச முறையாக வாங்கி கொண்டு அதை பயிற்றுவித்து நாம் அதை தினந்தோறும் அந்த மந்திரத்தை உரிய முறையில் உச்சாரணம் செய்யும் பொழுதுதான் அதற்கான பவர், அதற்கான சக்தி என்பது நமக்கு பல்மடங்கு பெருகி வரும். அதனால இந்த வராகி தெய்வத்தை வீட்டில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக தினமும் பூஜை செய்தே ஆக வேண்டும். எங்கேயாவது நீங்கள் வெளியூர் போறீங்க, கையில் எடுத்துகிட்டு போகணும். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய சிவாச்சாரியர்கள் இருப்பாங்க, பெரிய வைஷ்ணவ பட்டாச்சாரியர்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக துறவிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஓலைப்பெட்டி மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க வழிபடக்கூடிய இறைவனை அந்த பேழையில் வச்சு எடுத்துகிட்டு போகிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். மிகப்பெரிய அகோபில மடத்தினுடைய ஜிஆர் சுவாமிகள், சங்கராச்சாரியார் போன்றவர்கள், மிகப்பெரிய ஒரு பீடாதிபதிகள்லாம் கையில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க, வழிபாடு பண்ணுவாங்க. திருப்பி அந்த பேழையிலே வச்சு மூடி வழிபாடு நடத்துவாங்க. அது மாதிரி இந்த வராகி வழிபாட்டை எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக, அதாவது மூல மந்திரம், மாலா மந்திரம், காயத்ரி மந்திரத்தை முறையாக உபதேசம் பண்ணுறவங்க, உபதேசம் வாங்கிக்கிட்டு அந்த வழிபாட்டை செய்யக்கூடியவர்கள் எங்கு சென்றாலும் சரி அந்த வழிபாட்டை முறைப்படுத்திட்டோம்னா அந்த அம்பாள் நம்மகிட்டயே வந்துட்டு இருப்பாங்க, குழந்தை மாதிரி. நிச்சயமா அது குழந்தை தான். அப்போ ஒரு குழந்தைய நம்ம, உங்களுக்கு தெரியும், ஒரு அம்மா குழந்தைக்கு எப்போ பசிக்குதுன்னு தெரியும், குழந்தை எப்போ விளையாடுவான்னு தெரியும், எப்போ கண்முழிப்பான்னு தெரியும். அப்போ அந்த தாய் எப்படி அந்த குழந்தையை பார்த்துக்கிறாளோ அதுபோல அந்த அம்பாளை நாம் குழந்தையாக பார்த்தால் அந்த குழந்தை நம்மை குழந்தையாக பார்த்து தான் தாயாக உயர்ந்து விடும். இதுதான் தர்மம் எப்படி ஒருவனை காக்கும் என்பதற்கான ஒரு சான்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, உடனே நம்ம என்ன நினைப்போம்னா, எங்களுக்கு அதுக்கான மார்க்கங்கள் இல்லை, எங்களுக்கு நாங்கள் இருக்கக்கூடிய பணியே கடுமையாக இருக்குது,
எப்படி செய்யறது? இப்போ பெண் வீட்டுக்கு வந்து சில மாதங்கள் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கே சில இயற்கை உபாதைகள் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு சில விஷயங்கள், நம்ம வெளியில போயிட்டு வரோம், சாவுக்கு போகிறோம், மற்ற விஷயங்கள் வரும்பொழுது அதனால இந்த வழிபாடு முறை நிறுத்தினா ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா அது தெய்வத்துக்கு தெரியும். அப்ப மானசீக வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். இப்போ 2 நாள் தீட்டு காக்கிற மாதிரி இருக்குன்னா 2 நாட்கள் மனதால் அமர்ந்து கொண்டு, வெட்ட வெளியில் அமர்ந்து கொண்டு, வழக்கமாக அந்த அம்மனுக்கு நம்ம என்ன போடுவோமோ, எப்படி பூஜை பண்ணுவோமோ அதை மனதால் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ வந்து ஒரு வாழைப்பழம் வந்து நிவேதனம் பண்ணுறோம்னா மனசால நினச்சி, அம்மா நான் அதை பூஜை பண்ணிட்டேன், இந்த வாழைப்பழத்தை உனக்கு நான் நிவேத்தியமாக கொடுக்குறேம்மா, இப்போ கற்பூரம் பண்ணுறேம்மா, மனசாலேயே கற்பனை செய்து அந்த வழிபாட்டை செய்யும் பொழுது வராகி மனம் குளிர்வாள். இது சிவபெருமானுக்கும் பொருந்தும். சிவலிங்கம் வச்சிருக்கிறவங்க சாலக்கிராமம்னு சொல்லுவாங்க. அதை வந்து விஷ்ணுவனுடைய முழு அருள் பெற்றது. அது ஒரு வீட்டில் இருந்தாலே இறைவன் கோவில் இருப்பதற்கு சமம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி விக்கிரகங்கள் வைத்திருக்கிறவங்க உரிய வழிபாட்டை செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த தெய்வங்கள் நமக்கு நன்மை செய்யும். அதுவும் வாராகி அஷ்டகரத்தோடு விளங்கக்கூடியவள். அந்த அஷ்டகரம்ங்கிறது அஷ்டலட்சுமியின் வடிவங்கள். அதனால அஷ்டலட்சுமியினுடைய அருளையும் வராகி அள்ளி கொடுக்கக்கூடியவள். தன்னுடைய குழந்தைக்கு கஷ்டம்னா யாராவது ஒருத்தரோட ரூபத்துல வந்து உடனடியாக தடுத்தாட்கொள்ளக்கூடிய ஒரு பராக்கிரமசாலியான தெய்வம் இந்த வராகி தான். ஓகே, இப்போ வராகியை வந்து எளிய முறையில் கூப்பிடணும், மந்திரம் எனக்கு சமஸ்கிருதம்லாம் வாயில் நுழையாதுங்க அப்படின்னா வராகியை எப்படி கூப்பிடுறது? சிறப்பு, ரொம்ப எளிமை. பார்க்கக்கூடிய அற்புதமான பக்திக்குரிய பெருமக்கள் எங்களுக்கு இந்த மந்திரங்கள்லாம் வராது சார்னா, ஓம் வார்த்தாளி வார்த்தாளி வாராகியே போற்றி, இவ்வளவு தான் சார் மந்திரம். ஓம் வார்த்தாளி வார்த்தாளி வாராகியே போற்றி. இதை சொல்லிட்டோம்னா அம்பாளுடைய கண் பார்வை நம் மீது திரும்பும். நம் குழந்தை ஏதோ நம்மள்கிட்ட கேட்குது, அம்மா எனக்கு வந்து ஒன்றும் தெரியாது. ஒரு திரைப்படத்தை கூட காட்டுவாங்க, அது படம் பேர் ஞாபகம் இல்லை. ஒரு எளிமையான ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு சகோதரர் ஒரு பெரிய சாமியார்ட்ட போய், ஐயா மந்திரம்லாம் சொல்லிக் கொடுங்க, நான் அந்த அம்மாவை பார்க்கணும். உடனே வான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மந்திரம்லாம் ஹாஹுன்னு சொல்லிக் கொடுப்பாரு. ஐயா நானே கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சி என் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன், நீ மந்திரம்லாம் சொல்லிட்டு என்கிட்ட போய் தகப்புக்கங்கிறிய, ஏதாவது புரிகிற மாதிரி சொல்லியா, நீ எப்படி வழக்கமாக கும்பிடுவ, மாரியாத்தா காளியாத்தான்னு கும்பிடுவேன், அப்படியே கும்பிடு. சரி நீ சொல்கிற மாதிரி மாரியாத்தா காளியாத்தான் நான் இந்த கடலில் முழுக போகிறேன், அவள் வரலேன்னு வச்சுக்க என் உயிரை விட்டுறேன். உண்மையிலேயே அந்த மீன் பிடிக்கக்கூடியவர் உண்மையான பக்தியோட மூக்கை பிடிச்சிட்டு மாரியாத்தா காளியாத்தான் அந்த அம்மா வந்துடும், அந்த வீட்டில் போய் சாப்பிடும். எதுக்கு சொல்கிறேன் சார், இந்த வார்த்தாளி வார்த்தாளி வாராகின்னு சொல்லிட்டா வாபா வாராகின்னு உள்ள அர்த்தம். அந்த தமிழுக்கு அவ்வளவு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எப்படி வந்து எந்த முறையில் அழைக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை, எப்படிப்பட்ட அன்போடு அழைக்கிறோம் என்பதில் தான் வாராகியினுடைய அருள் நம் இல்லத்தில் நிறைந்து பெருகும்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதவே நம்ம நிகழ்ச்சியினுடைய துவக்கத்திலே நீங்கள் சொன்னீங்க, தஞ்சை மண்டலத்தில் மும்முடி சோழன், சிவபாத சேகரன், தோல்வி காணா மன்னன், இப்படிப்பட்ட சிறப்புடைய மாமன்னன், மூவேந்தர்களில் தலை சிறந்தவனாக இந்த உலகமே கொண்டாடக்கூடிய சோழ பெரும் அரசன் ராஜராஜ சோழனுக்கு வெற்றியை தந்த அருட் தெய்வம் வராகியம்மன். நீங்கள் ஆரம்பத்தை சொன்னீங்க, பிரகதீஸ்வரர் ஆலயம் எழுப்புவதற்கு முன்பாகவே அந்த அம்பாள் அங்கே வந்து விட்டால். சத்தியமான உண்மை. ஆமாம், இன்னைக்கும் நம்ம தஞ்சாவூர் பகுதி மக்களுக்கு தெரியும், அந்த வராகியம்மன் வளர்ந்து கொண்டே இருப்பதாக சொல்லப்படுகிறது. நாங்கள்லாம் கண்ணால் பார்த்துருக்கோம். நாங்கள் வந்து எங்கள் அம்மாவெல்லாம் அந்த ஒரு பக்கத்தில் இருந்த ராஜா மிராஸ்தர் ஆஸ்பத்திரியில் நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. அப்போ அடிக்கடி சாயந்தரத்தில் அழைச்சிட்டு போகும்போது அந்த அம்மாவோட வடிவம் இவ்வளோ தான் இருந்துச்சு. மொத்த வடிவம் அந்த வராகியினுடைய தோற்றம் இவ்வளோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து நம்ம உட்கார்ந்துருக்கக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆஜானுபாகவான திருமேனியோட வளர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா வளர்ச்சியை தரக்கூடியவள். இதை யார் வந்து கண்டுபிடிச்சாங்க என்று சொன்னால் ஈசான சிவபண்டிதர். இன்னைக்கு நீங்கள் ராஜராஜ சோழனுடைய பெருமைமிக்க அடையாளங்களுள் ஒன்றாக விளங்கக்கூடிய அந்த தஞ்சை ராஜராஜேஸ்வரம் சொல்லக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு போனீங்கன்னா அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கும். ராஜராஜன் அப்படி கை கட்டி நிற்பார், 2 மனைவிகள் நிற்பாங்க. அதற்கு அருகாமையில் ஒரு கோவணத்தோடு ஈசான சிவபண்டிதர் ஞானமுத்திரையோடு ராஜராஜனுக்கு பக்கத்தில் காட்சி கொடுப்பார். அவர்தான் ராஜராஜனுக்கு வராகியினுடைய தந்திரங்களை சொல்லிக் கொடுத்தது. தந்திரம்னா வழிபாட்டு முறைகள், அதை சொல்லிக் கொடுத்து அந்த வாளை எந்த முறையில் வச்சு அம்பாட்டை எடுத்துகிட்டு போனால் வெற்றி கிடைக்கும் என்று சொன்னதாகவும், அந்த வராகியினுடைய ஆற்றலால் ராஜராஜன் வென்றான் என்றும், அந்த வராகியினுடைய ஆசீர்வாத பலத்தால் அந்த பிரகதீஸ்வரர் பெருவுடையாருடைய ஆலயம் எழுப்பப்பட்டதாகவும் ஒரு குறிப்பு இருக்குது. இது பல பேருக்கு தெரியாது. இன்னைக்கும் பிராச்சீனமான தெய்வமாக அந்த அம்பாள் தனிப்பெரும் தாயாராகவே விளங்குகிறார். தனி சன்னதியில் இருக்காங்க.
அங்கே எல்லாம் வந்து சுற்றி வருவாங்க. அந்த அம்மா உட்காந்துருக்கிற இதை பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மகாராணி மாதிரி ஒரு இளவரசி மாதிரி உட்காந்துருப்பாங்க. ராஜா வந்து சிவபெருமான். ஆனால் என்னை பார்த்தா தான் நீ தெய்வத்தை பார்க்க முடியுங்கிற மாதிரி அங்கே வருபவர்கள் எல்லாருமே வெற்றியை சுவைப்பதற்கு வராகியினிடத்திலே கையேந்தி நிற்பதை நாம் பார்க்கலாம். அந்த அம்மா வந்து மாதுளம்பழம், அகழ்ந்து எடுக்கக்கூடிய கிழங்குகள், கோரக்கிழங்குன்னு சொல்றது வராகிக்கு ரொம்ப விசேஷமான வழிபாடு. அதை கொண்டு கொடுக்கலாம். அதே மாதிரி பிரதட்சணம் செய்வது, நம்பிக்கையோடு ஒருவர் வந்து விட்டால் அவர்களுக்கு மரணமே வந்தால் கூட அதிலிருந்து அவர்களை விடுவித்து தனித்து கொண்டு நிறுத்தி சாம்ராஜ்யத்தை அமைக்கக்கூடிய ஒரு ஆளுமையை தரக்கூடிய தெய்வம் இந்த வராகி தெய்வம் என்பதை நிச்சயமாக இங்கே பதிவு பண்ணியே ஆகணும். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த வராகியினுடைய வழிபாடுகளால் தான் தமிழ்நாட்டில் முக்கியமாக பெரிய பெரிய விஐபிக்கள் அவங்கெல்லாம் வராகி வழிபாட்டை இப்போ நீங்கள் கேட்டீங்க, வீட்டில் வச்சு முறையாக வழிபாடு பண்ணுறாங்க. தேய்பிறை பஞ்சமி, அதாவது பௌர்ணமி துவங்கி வரக்கூடிய 5ஆம் நாளை பஞ்சமின்னு சொல்லுவோம். அதாவது சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம், கிருஷ்ணபட்சம்னா உங்களுக்கு தேய்பிறை, அந்த தேய்பிறையில் வரக்கூடிய 5ஆம் நாள் அதுதான் பஞ்சமின்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சமி திதி இந்த வராகியம்மனுக்கு மிக மிக சிறப்பானது. ஒருத்தங்க கேட்டாங்க, வராகியம்மன் எந்த நட்சத்திரத்தை அவதரிச்சாங்க? ஏடுகள் எடுத்து பார்க்கும்போது மக நட்சத்திரம்னு சொல்லப்படுது. ராஜராஜன் சதய நட்சத்திரம். மகம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தனித்துவம் வாய்ந்த நட்சத்திரம், கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். மகம் என்பது ஜெகமாலும் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவங்களுடைய நட்சத்திரம் மகம். அதனாலதான் அதுவும் இந்த அம்மாவுக்கு, இந்த வராகியம்மனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் எதை கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடிய சர்வ வல்லமை பொருந்திய தெய்வம். இப்போ நீங்கள் வந்து முறையாக வராகியம்மனை நினச்சிக்கிட்டு வார்த்தாளி வார்த்தாளி வாராகி போற்றி, வார்த்தாளி வார்த்தாளி வாராகி போற்றி நீங்கள் சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா உங்களையும் அறியாமல் ஒரு தெய்வ சக்தி உங்களை பாதுகாப்பதை நீங்கள் உணரலாம். நீங்கள் வந்து பேருந்தில் போகலாம், உங்களுடைய பைக்கில் போகலாம், காரில் போகலாம், எதில் போனாலும் உங்களை சுற்றி ஒரு அரண் மாதிரி ஒரு சக்கரம் வரதை நீங்கள் உணரலாம். அதை நீங்கள் வெளியில் சொல்ல முடியாது, ஆறான்னு சொல்லுவாங்க. உணர முடியும், நம்மளால உணர முடியும். அடுத்து நம்மளால என்ன, இப்போ உதாரணமா ஒரு விபத்து நடக்க போகுதுன்னா அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த தெய்வமும் வராகியம்மன் தான். அப்போ அதிலிருந்து நம்ம வந்து ஒரு குழந்தைய வந்து எப்படி வந்து ஒரு அம்மா வந்து குழந்தையை காப்பாற்றுமோ அந்த மாதிரி வந்து தன்னை காப்பாற்றி வழிநடத்தக்கூடிய ஆற்றல் வராகியம்மன்ட்ட உண்டு. அதனால தான் அந்த பண்டாசுரன் சொல்லக்கூடிய அசுரன் பயங்கரமான அசுரன். ராவணன், ஹிரண்யகசிபு இப்படிப்பட்ட அசுராதி சக்திகளை விட பயங்கரமான பலம் பொருந்தியவன். அவனுக்கு சேனைகளே கோடி சேனைகள்னு சொல்லுவாங்க. அந்த கோடி சேனைகளை வெல்வதற்காக வராகியை தளபதியாக்கி ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி அனுப்புகிறார். இந்த அம்மா என்ன பண்ணுது, குதிரையில ஏறி போய் ஒவ்வொரு வடிவத்தில் போகுது. அவன் ஆகாயத்தில் பறக்கும்போது கருடன் மேலே ஏறி கருடாரூடா வாராகியா போய் சண்டை போட்டு அந்த படையினரை துவம்சம் செய்யுது. அதுக்கப்புறம் கோவேறு கழுதைகள் ரூபத்தில் வரும் பொழுது மகிஷாரூபா வாராகி, அதாவது எருமை வாகனத்தில் ஏறி சென்று வதைக்குது. அதற்கு பிறகு அவன் வந்து யானையில வரும்போது கஜாரூடா வாராகி, யானையில வந்து அந்த யானை படைகளை துவம்சம் செய்யுது. குதிரையில வரும்போது ஹயாரூடா வாராகி, குதிரையோட வந்து நின்று துவம்சம் செய்யுது. அவன் என்னென்ன சக்தியில வருதானோ அதற்கேற்ப சக்தியை, அதற்கேற்ற வாகனத்தை தான் அமைத்து கொண்டு அதில் ஏறி சென்று அந்த பண்டாசுர சைன்யத்தை நிர்மூலம் செய்த ஆற்றல் வராகிக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் இறுதியாக அந்த பண்டாசுரனை சின்னஞ்சிறியவளாக விளங்கக்கூடிய லோகமாயா ஆதிபராசக்தியான இந்த லலிதா திரிபுர சுந்தரி கடைசியில் சம்ஹாரம் பண்ணுவதற்கு வராகியினுடைய உதவி அருபெரும் உதவியாக இருந்தது. அதனால நாம் வாழ்வில் நேர்மையான வழியில் போகிறோம். யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறாங்க, +2 எக்ஸாம் எழுதுகிறாங்க, விடிய விடிய குழந்தைங்கள்லாம் படிக்குது, மருத்துவராகணும், நீட் தேர்வெல்லாம் வருது. அதுக்கெல்லாம் கண்ணும் கருத்துமாக உட்காந்து படித்து அதில் ஜெயிக்கணும்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வாரம் ஃபுல்லாக நல்லா படிச்சுட்டு ஒரு சனிக்கிழமையில் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையில் வராகியம்மன் ஆலயம் பக்கத்தில் இருந்தால் போயிட்டு ஒரே ஒரு விளக்கு, ஒரு நெய் விளக்கு இல்லை ஒரு எண்ணெய் விளக்கை ஏற்றிவிட்டு கை குவித்து வணங்கி, அம்மா வராகி, நான் எடுத்த பணியை, எனக்கு எடுத்த தேர்வை நல்ல வெற்றியை கொடுமான்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு படிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா வெற்றி அவங்களுக்கு தான். ஒரே படிப்பில் இருக்கக்கூடிய ஒரே எக்ஸாமிலேயே வென்று பெரிய பதவியில் வராகி அமர்த்தி விடுவாள். கோபக்கார தெய்வம் தான், அனுமனை போன்ற ஆவேசம் உண்டு, ஆற்றல் உண்டு, சிவனுக்குரிய அந்த கோபங்களும் தன்னுள் கொண்டவள், காளியை தன்னுள்ளே கொண்டவள், எல்லா சக்திகளின் வடிவம் தான் வராகியம்மன். ஆனால் அந்த வராகியினிடத்திலே நேர்மையாக உண்மையாக சத்தியமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கான வெற்றியை வாரி தரக்கூடிய அன்னையாகவே அந்த தெய்வம் இன்றும் விளங்குகிறது, என்றும் விளங்கும் என்பதில் சந்தேகமில்லை.
நீங்க சொன்ன மாதிரி பல பேருக்கு வராகியை வந்து எப்படி வழிபடணும், வராகியை வந்து எப்படி கையாளணும் அப்படின்னு பல பேருக்கு தெரியாம இருக்கணும். நிச்சயம். நீங்க சொன்னதுதான் வாத்தாளி வாத்தாளி வராகிங்கிற இந்த இந்த எளிய மந்திரமே கண்டிப்பா. ஒரு பெரிய மந்திரமா பல பேர் மனசுல போய் இப்ப பதிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். நிச்சயம். உங்களுடைய நேரத்திற்கும், உங்களுடைய வார்த்தைகளுக்கும், உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.